Hello all. Now we are going to discuss about the topic chapter electricity. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூமரிக்கல்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ண போகிறது ரெண்டே சாப்டர் தான். ஒன்று லைட், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. ரிமைனிங் இருக்கிற மேக்னட்டிசம் ஹியூமனை தியரி கொஷின்ஸாக அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நியூமரிக்கல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இதே சாப்டரை நீங்க 12th இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. அதோட பேசிக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. நம்ம இங்கே ஒரு பேசிக்ஸ் ஐடியா கிடைச்சாதான் 12th இந்த லெசனை இன்னும் நல்லா படிக்க முடியும். எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப டொமஸ்டிக் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட். நம்ம இன் ஜென்ரலா எலக்ட்ரிசிட்டிங்கிற வேர்டு யூஸ் பண்றதை விட கரண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் இருக்கு, பவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இது ஒரு வயரை ஒரு பார்ட்ல ஜூம் பண்ணியிருக்கேன். இன் ஜென்ரல் நான் போய் ஒரு மெட்டலை டச் பண்றேன்னு வச்சுப்போம். ஒரு மெட்டல் டச் பண்ணும்போது நார்மலா ஒரு மெட்டல் கீழே இருக்கு, இல்ல உங்க வீட்டு விண்டோவை போய் டச் பண்றீங்க அப்படின்னா யூ ஓன்ட் ஃபீல் எனி ஷாக். கண்டிப்பா உங்களுக்கு ஷாக் அடிக்க போறது இல்லை. அப்போ நான் அதுக்குள்ள ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சவங்க மெஜாரிட்டியா இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா மெட்டலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா there is a flow of free electrons. ஆனா அந்த ஃப்ளோ வந்துட்டு ரேண்டமா இருக்கும். வேர்டு கவனிச்சிங்களா? ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஃப்ரீயா இருக்க எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆகும், பாண்டிங்ல உள்ள எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது. இப்போ ரேண்டம் ஓரியன்டேஷன்ல இருப்பாங்க ஒரு கண்டக்டருக்குள்ள. இது ஒரு மெட்டல், ஒரு பார்ட்ல அந்த ஒயரை நான் ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? எஸ். இப்போ இந்த ரேண்டம் ஓரியன்டேஷன்னால எனக்கு கிடைக்கிற அவுட்புட் 0. நான் ஒரு மெட்டலை டச் பண்ணா கண்டிப்பா எனக்கு ஷாக் அடிக்க போறது இல்லை. எப்போ ஷாக் அடிக்கும்னு கேட்டா, நான் ஒரு மெட்டல்னு சொல்லிட்டு இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணாத மாதிரி எடுத்துக்கலாமா? எஸ். ஏன்னா இப்போ பேட்டரி கனெக்ஷன்ல இருக்கும்போது அது நடக்காது. அதனால இப்படி எடுத்துப்போம். இன்னும் பேட்டரி நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணல, ஸோ சர்க்கியூட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இது வந்துட்டு ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா கரண்ட் போகல. சர்க்கியூட் க்ளோஸா இருந்தா தான் கரண்ட் போகும். இது ஓப்பன், க்ளோஸா இருந்தா கரண்ட் போகும். இப்போ நார்மலா ஒரு மெட்டல்ல ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா ரேண்டம் ஓரியன்டேஷன்ல இருக்கிறதுனால எனக்கு ஷாக் அடிக்காது. இப்போ நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் யாரு? செல். ஓகேவா? ஒரே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா செல்லு தெரியும்ல. ரிமோட்டுக்கு போடுற செல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப செல்லு போடு ரிமோட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தவிர பேட்டரி போடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஜென்ரலா. பேட்டரி அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். ஓகே. இது இப்படி பெரிய லைன் போட்டா அது பாசிட்டிவ், பக்கத்துல ஒரு சின்ன லைன் போட்டா அது நெகட்டிவ். இதுதான் செல்லோட ரெப்ரசன்டேஷன் சிம்பிள். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பேட்டரி தட் இஸ் கனெக்ஷனை நான் க்ளோஸ் பண்ண போறேன். அப்படி க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னு கேட்டா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு ரெகுலர் ஓரியன்டேஷன்ல மூவ் ஆவாங்க. பெர்ஃபெக்ட்டா மூவ் ஆவாங்க ரெகுலர் ஓரியன்டேஷன்ல. இது ரொம்ப டீப்பா படிக்கணும் 12th. பட் 10th இந்த லெவல் போதும். ஒரு ரெகுலர் ஓரியன்டேஷன்ல அவங்க மூவ் ஆகும்போது எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் பேர் தான் கரண்ட். ஸோ இன் ஜென்ரல் கரண்ட்னா என்னன்னு கேட்டா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சார்ஜஸ்னா ரெண்டு சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவும் சார்ஜ் தான், நெகட்டிவும் சார்ஜ் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கா கேட்டா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். எனக்கு அந்த பர்டிகுலர் கண்டக்டர்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டைம்ல ஃப்ளோ ஆகுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ I is equal to Q/T. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெசனோட ஸ்டார்டிங்கே இதுதான். ஆனா இந்த கியூவை பத்தி நம்ம நல்லா படிக்கணும். இந்த கியூனா என்ன? கியூ வெறும் சார்ஜ் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. கியூ இன் த சென்ஸ் குவான்டைசேஷன், குவான்டைசேஷன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டு கடைக்கு போறோம். 2 பேரும் ஒரு ஒயர் வாங்குறோம். 2 ஒயரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி, சேம் மெட்டீரியல், சேம் டைமென்ஷன், சேம் வெயிட், சேம் லென்த், எல்லாமே சேம். எல்லாமே நானும் 10 மீட்டர் வாங்குறேன், என் ஃப்ரெண்டும் 10 மீட்டர் வாங்குறோம். 2 பேரும் காப்பர் மெட்டீரியல் தான் வாங்குறோம். ஆனா நான் வாங்கின ஒயர் 40 rupees, என் ஃப்ரெண்டு வாங்கின ஒயர் 20 rupees. கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். என்ன கொஸ்டின்? ஏன் வந்துட்டு என்னது மட்டும் அதை விட 20 rupees கூட அப்படின்னு கேட்டா, இன் ஜென்ரல் டொமஸ்டிக்கா என்ன பேசலாம்? குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இட் பிளேஸ் a vital role. There is no doubt in that. 99.999 பியூரிட்டிக்கும் 99.9 பியூரிட்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த குவாலிட்டிலாம் பியூரிட்டின்னு சொல்லலாம்ல. இது இல்லாம இன்னொரு கேட்டகரைஸ் பண்ணலாம். என்னன்னா, நான் வாங்கின ஒயர்ல சார்ஜஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம். ஆமா, நான் எடுத்துக்கிட்ட ஒயர்ல
அதோட சார்ஜ் டென்சிட்டி பயங்கர அதிகம் அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணோம்னா இந்த Q அப்படிங்கிறது குவான்டைசேஷன், எவ்வளோ நம்பர் இன்டு எலக்ட்ரான். வேற என்ன இஸ் த நம்பர், இட்ஸ் an integer, அது ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்க முடியும். 2 3 65 72 156 1 lakh ஒரு நம்பர், ஒரு நம்பரை குறிக்கிறது மட்டும். ஸோ இன் ஜென்ரல் அது என்ன சொல்லுவோம்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். இந்த ஈங்கிறது என்னன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஈங்கிறது. ஸோ Q in the sense குவான்டைசேஷன் Q is equal to NE 10th தான் கொடுத்துருப்பாங்க. பட் இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா ஒரு அவுட்புட் படிக்கலாம். என்னன்னா N dash, N dash இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நாம ஒரு யூஸ் பண்ற ரெப்ரசன்டேஷனா இதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்றோம், நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ N dash அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ வால்யூம்ல இருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ ரோல், இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ வால்யூம்ல இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம யூஸ்வலா சார்ஜ் டென்சிட்டி, நம்பர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியூக்குள்ள யார் இருக்காங்க, மறுபடியும் NE by வால்யூம். ஸோ இந்த N டேஷ்ங்கிறது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நாமளா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது மற்ற இடத்துல குழப்பாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன, கரண்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான், எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ டைம்ல போறாங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ, பிசிக்ஸ்ல ரேட் அப்படின்னா டைம்னு அர்த்தம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான், ரேட் இன் த சென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சிலரேஷன்னா 9th படிச்சிருப்பீங்களே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு. ஸோ v மைனஸ் யூ பை டி, பை டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்தா அது ரேட். ஸோ இங்க Q பை டி. பட் 10th பொறுத்த வரைக்கும், 10th பொறுத்து தான் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப காம்ப்ளெக்ஸா நீங்க யோசிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்டு யூஸ் பண்றேன். 10th பொறுத்த வரைக்கும் நீங்க டைமை பொறுத்து ரொம்ப பெருசா ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நமக்கு ஒரு அந்த டாபிக்ல ஒரு லிமிடேஷன்ஸ் எடுத்துக்கலாம். டைமை பொறுத்து என்ன மாறும், ஸ்பீடு அப்படிலாம் 10th கொஸ்டின்ஸ் இல்லை. நம்பர் பொறுத்து கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஐசி ஈக்குவல் டு கியூ பை டி, கியூஸ் ஈக்குவல் டு என்இ பை டி. இந்த என்இ பை டிங்கிறது நாம தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி படிக்கணும் என்சிஆர்டியை படிக்கும்போது. அண்ட் நம்பர் என்னது, இன்டீஜர். புரியுதா? கியூ இஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். பட் மேம்போக்கா ஓரளவு சொல்லும் போது அதை நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். இப்போ நார்மலா ஒரு சர்க்கியூட்டுக்கு வருவோம். கிளியர்? எஸ். ஒரு சிம்பிள் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். நிறைய சின்ன சின்னதா சூப்பரா இருக்கும் சில கான்செப்ட்ஸ். ஒரு அம்மீட்டர், மீட்டர்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். கீ க்ளோஸ் பண்ணிட்டேன், சர்க்கியூட் இப்போ ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்படி ஆரோ மார்க் போட்ட உடனே நிறைய பேர் கரண்ட் என்ன நினைச்சுப்பாங்கன்னா அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கரண்ட் பக்கா ஸ்கேலர் குவான்டிட்டி. 10th பசங்களுக்கு இந்த ஸ்கேலரை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா வெக்டர் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணலடா, அதனால இது ஸ்கேலர். இப்ப யூஸ்வலா எக்ஸ்ன்னு என்கிட்ட ஒரு பேராமீட்டர் இருக்கு, ஒரு குவான்டிட்டி இருக்கு. அந்த குவான்டிட்டி வந்துட்டு ஸ்கேலர் அப்படின்னு சொன்னா யாருக்கும் எதுவும் டவுட் வர போறது இல்லை. ஏன்னா ஸ்கேலர்னா என்ன, வெறும் அளவு, மேக்னிடியூட் அலோன். பட் இப்போ நான் எக்ஸ வந்துட்டு வெக்டர் இல்லைன்னு சொல்றேன். ஏன் வெக்டர் இல்லை அப்படின்னா அது parallel law of addition, that is vector law of addition ஒபே பண்ணாது. ஒரு 10th படிக்கிற பையன்ட்ட நார்மலா சொன்னா சாரி அவனுக்கு வெக்டர் லா ஆஃப் அடிஷன் என்னன்னு தெரியாது. இப்போ அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சார் நீங்க ஆரோ மார்க் போட்டிருக்கீங்க, ஆரோ மார்க் போட்டாலே எங்களுக்கு டைரக்ஷன் தான் 9th 8th எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ நீங்களும் ஆரோ மார்க்கை போட்டுட்டு அது ஸ்கேலர்னு சொல்றீங்க எப்படி சார் அப்படின்னா, இப்போ இந்த கரண்ட் எங்கிட்டு ஃப்ளோ ஆகும்னு கேட்டா கரண்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும். இந்த கரண்ட்டுக்கு பேரு கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட். ஓகேவா? இப்படி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போறது கன்வென்ஷனல் கரண்ட். அந்த அந்த கரண்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த கேரக்டர். ஓகே சார், நீங்க ஏன் சார் கரண்ட்டை பத்தி பேசும்போது ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் மட்டும் பத்தி பேசுறீங்க? ஒரு கண்டக்டருக்குள்ள புரோட்டான்ஸ் இருப்பாங்கல்ல, பாசிட்டிவ் சார்ஜ் இருப்பாங்கல்ல, ஏன் எலக்ட்ரானை பத்தி மட்டும் பேசுறீங்க, அதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸா ஃப்ரீயா இருப்பாங்க மெஜாரிட்டி. அவங்க தான் நல்லா உடச்சி எடுக்க முடியும், டொனேட் பண்ண முடியும், அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இருப்பாங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள பவுண்டா இருப்பாங்க. ஸோ நார்மலா ஒரு பேட்டரியை வச்சு நீங்க இந்த புரோட்டான்லாம் அடிச்சு உடச்சு வெளியில எடுத்து ஒரு வெலாசிட்டிலாம் அனுப்ப முடியாது.
ஸோ நம்ம 10th படிக்கிறப்போ 10th படிக்கும்போது 12th டீப்பா படிச்சீங்க, ஜேஇ கான்செப்ட், நீட் கான்செப்ட்லாம் படிச்சீங்கன்னா இதை பத்தி படிப்பீங்க. 10th என்சிஆர்டி லெவலில் நான் தான் சொல்றேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸா கொண்டு போக வேண்டாம். எக்ஸாம் பேட்டர்னுக்கு படிச்சிட்டோம்னா ஓகே. ஃபவுண்டேஷன் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க டீப்பா படிச்சுதான் ஆகணும். ஸோ 100% என்சிஆர்டி போர்டு ரிகார்டிங் படிச்சோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை பத்தி ஏன் படிக்கலன்னா இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நியூக்ளியஸோட பைண்டா இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள நியூட்ரானோட பைண்ட்ல இருக்கும். கரெக்டா? அப்ப அதனால ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது, அது உடச்சு எடுக்கிறதும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ இந்த பேட்டரினால அந்த புரோட்டானை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, பாசிட்டிவ் சார்ஜ் பண்ண முடியாது. நார்மல் கேஸ்ல, ஸ்பெஷல் கேஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டு அவங்கள மூவ் பண்ண வச்சிடலாம். கிளியர்? சரி, இப்போ இந்த டைரக்ஷனுக்கு வருவோம். இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு 4 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இப்போ எங்க போக போறீங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 4 பேர்ட்டும் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, ஆஃபீஸ் முடியுதுன்னு வச்சுக்கோ. எங்க போக போறீங்க அப்படின்னா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வீட்டுக்குன்னு சொல்ற வார்த்தையில டைரக்ஷன் கிடையாது. ஏன்னா 4 பேரும் 4 டைரக்ஷன்ல போவாங்க, 4 பேரும் வேற வேற வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் எப்படி டைரக்ஷன் மீன் பண்ணும்? இது 10th லெவல்ல புரியணும்னா இப்படி ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இதுவே 12th வந்து கரண்ட் ஏன் ஸ்கேலர் அப்படின்னு கேட்டா அப்ப டீச்சரோட ஆன்சர் என்னவா தெரியுமா இருக்கும்? அது வெக்டர் லா ஆஃப் அடிஷனும் ஒபே பண்ணாது அப்படின்னு டெக்னிக்கலா பயங்கர கரெக்டா நாங்க சொல்லுவோம். வெக்டர் லா ஆஃப் அடிஷனை எது ஒபே பண்ணலையோ அது வெக்டர் கிடையாது, அது ஸ்கேலர். ஸோ கரண்ட் வெக்டர் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணாதுன்னு நான் சொல்ல முடியாது 10th படிக்கிற பையனுக்கு. நான் 10th படிக்கிற பையனுக்கு வெக்டர் லா ஆஃப் அடிஷனால என்னன்னு தெரியாதுல்ல. அதனால இந்த எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போறாங்க அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள கண்டிப்பா டைரக்ஷன் இல்ல. 4 பேர்ட்ட நான் என்ன கேட்கிறேன், எங்க போறீங்கன்னு கேட்கிறேன். அந்த 4 பேர் என்ன சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்ற வார்த்தைக்குள்ள டைரக்ஷன் இல்லை. நான் 4 பேர் 4 டைரக்ஷன்ல போறாங்க, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் கரண்ட் போறாங்க, அவ்வளவுதான். கிளியர்? அதுக்குள்ள டைரக்ஷன் கிடையாது, பக்கா. சோ கரண்ட் இஸ் a scalar quantity, வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் இஸ் a scalar quantity. 12th வந்து கரண்ட் டென்சிட்டின்னு ஒன்று படிப்பீங்க, அது வெக்டர், அது வெக்டர். ஓகே, இப்போ இது என்னது, ஏ போட்டு இப்படி ரவுண்ட் போட்டா என்ன அர்த்தம்? அம்மீட்டர். யூனிட்லாம் பார்த்துருவோமா? யூனிட்லாம் பார்த்துருவோம். செகண்ட் பேஜே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. சார்ஜோட யூனிட் வந்துட்டு கூலும். அவர் தான் கண்டுபிடிச்சார், சார்ஜை கண்டுபிடிச்சது கூலும். பேசிக் சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கை விட நிறைய போராடி இருப்பாங்க மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு. 2025ல டிமாண்ட் இருக்க உங்களுக்கு நான் பிசிக்ஸ் புரிய வைக்கவே எவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. உங்களுக்கு கரண்ட் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, யூஸ் பண்றோம், ஒயர் எடுக்கிறோம், கரண்ட் போகுது, சார்ஜ் போகுதுன்னு சொல்றோம். உங்களுக்கே இவ்வளவு விஷுவலைஸ் பண்ணும்போது எதுவுமே தெரியாதப்ப கூலும் வந்து சொசைட்டில எப்படி சார்ஜை பத்தி சொல்லியிருப்பாரு, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்ல அப்படி யோசிச்சா. ஸோ கூலுமோட சார்ஜோட யூனிட் வந்துட்டு கூலும். கரண்ட் யாரு ஃபைண்ட் அவுட் பண்ணா? ஆம்பியர்ங்கிற சயின்டிஸ்ட். கரண்ட்டை மெஷர் பண்ற டிவைஸ் பேர் அம்மீட்டர். அதோட யூனிட் வந்துட்டு நேம்ல எழுதுனா ஸ்மால்ல எழுதணும், ஆம்பியர். சிம்பிள்ல போட்டீங்கன்னா ஏ. ஸோ 1 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொன்னோம்னா 1 × 10⁻³ ஆம்பியர்னு அர்த்தம். 5 ஆம்பியர் அப்படின்னா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கரண்ட். ஸோ ஆக்சுவலா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா நம்பர் எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் யூனிட் போடணும். 11th வரும்போது நம்ம டீட்டெயிலா படிப்போம். பட் 10th அதெல்லாம் நாங்க பாக்குறது இல்லை. யூனிட் போட்டாலே குட், 5 ஆம்பியர்னு 5 ஆம்பியர்னு போட்டாலே குட். ஓகே, ஸோ I is equal to Q/T. ஸோ 1 ஆம்பியர் is equal to 1 coulomb by 1 second, which means 1 coulomb second power -1. இதை எப்படி வச்சு எழுதுனேன்? I is equal to Q/T. What is the unit of charge? Coulomb. What is the unit of time? Second. So 1 ampere is equal to 10 coulomb by 10 seconds. Answer 1 ampere. Clear? So coulomb, actually coulomb capital, second power -1. This is very important. But ஒரு தடவை நம்ம கான்சியஸா இவ்வளவு கிளியரா எழுதணும்னா குட், எழுதலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுதா? இது ஒரு பல்பு. இப்போ கரண்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு, அப்ப இந்த பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். ஆர் கிளியர்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல இருந்து கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீயா இருக்க எலக்ட்ரான் தான் மூவ் ஆகும். ஃப்ரீயா இருக்க எலக்ட்ரான் தான் ஒரு ரெகுலர் ஓரியன்டேஷன்ல. நான் ஒரு செல்லு கொடுத்தா கண்ணா பின்னான்னு போயிட்டு இருந்தவங்க எல்லாமே நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிருக்குடா, நம்மள ஒருத்தவங்க கைட் பண்றாங்க, வா நம்ம ரெகுலரா போகலாம் அப்படின்னு ரெகுலரா போகும். அப்படி ரெகுலரா போகும்போது எனக்கு கிடைக்கிற அவுட்புட் பேர் தான் கரண்ட். அங்க ஏன் புரோட்டானை பத்தி பேசல, ஏன் பாசிட்டிவ் சார்ஜை பத்தி பேசல? அது பாண்டிங்ல இருக்கு, கரெக்டா? அது நியூக்ளியஸோட பாண்டிங்ல, உள்ள நியூக்ளியஸ் உள்ள பாண்டிங்ல இருக்காங்க அவங்க, அதனால அதை பத்தி பேச மாட்டோம் 10th லெவல்ல.
இன்னொன்று அதை மூவ் பண்ணுறதுக்கு இந்த செல்லுனாலலாம் முடியாது நார்மல் கண்டக்டிங் ரேஞ்சில். அப்புறம் கரண்ட் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குல்ல, மில்லி ஆம்ஸ், அப்புறம் மைக்ரோ ஆம்ஸ். மைக்ரோனா 10⁶ ஆம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் மேக்னிடியூட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மில்லி ஆம்ஸ், மைக்ரோ ஆம்ஸ் எல்லாம் வரும். இதில் கியூ குவான்டைசேஷன் இஸ் ஈக்குவல் டு என்இ. ஸோ புக்கில் இல்லாத ஒன்று படிச்சிருக்கோம், என்னது? நம்பர் டென்சிட்டி. கியூ என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை வால்யூம். ஆர் யூ கிளியர்? ஸோ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் அப்படியே வரும். ஸோ மேக்ஸிமம் சாலிடா ஒரு 5 இயர்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி டாப் டு பாட்டம் முடிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண தான் அதிகமாக டைம் ஆகும். தியரி கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் 5 இயர்ஸ் போகும். ஸோ கீப் ஆன் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.